ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெளியில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது போஸ்ட் ரீடிங் வேணும், கிளிக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நான் என்னெல்லாம் ஃபோக்கஸ் ஆகணும், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், என் லைஃப்பில் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு தவிக்கிறேன், ஸோ நான் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். Devil, Seven of Cups, Ten of Cups, Knight of Wands, King of Pentacles. Okay, so bottom of the deck, the Lovers. Okay, Eight of Pentacles, Wheel of Fortune, Ace of Swords, Tower, Nine of Pentacles. Okay, so bottom of the deck, Seven of Cups. Postponement, conditioning, consciousness, beyond the world, completion. So bottom of the deck, comparison. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம எங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தவிர்த்து 5 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஸோ இந்த நம்பர் பார்க்குறதா இருந்தால் 10 ஓகே, இந்த நம்பர் பார்க்குறதா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறை இல்லாத ஒரு கேரக்டர். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி உங்களோட கேரக்டர் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று உங்கள் பியூட்டி அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர் உண்டு. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஸோ எங்கே நீங்கள் போனாலும் உங்களை சுற்றி ஆளுகள் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் உண்டு, ஆப்ஷன்ஸும் உண்டு. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக கனெக்டட், மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ஒரு பயங்கரமாக ஒரு கனெக்டட், ஒரு பயங்கர அட்ராக்ஷன் இந்த பர்சன் கூட உங்களுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சீக்கிரமாக நீங்கள் வந்து யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க. அப்படி கமிட்மெண்ட் அவ்வளோவா சீக்கிரமாக கமிட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவ்வளோவா சீக்கிரமாக ஒருத்தவங்களுக்கு கொண்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே கொண்டு வைக்க மாட்டீங்க. அப்படி யாராவது உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே கொண்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உயிரையும் கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் பர்சன், ஒரு ஃபேமிலி ஓரின பர்சன் நீங்கள். ஓகே, ஸோ நீங்கள் அதான் நீங்கள் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக யாரு கூட எமோஷ்னலி கனெக்டட் ஆக மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த ஆளுக்காக உயிரை கொடுப்பீங்க. ஒரு உண்மையான ஒரு பர்சன். ஓகே,
ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் பயங்கரமாக மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி நீங்கள் ஹைலி கனெக்டட், ஹைலி அட்ராக்டட். ஓகே. அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு அட்ராக்ஷன் இந்த ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு, லாயலாக நின்றுட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு. ஓகே. இந்த ஒரு பர்சன் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆன ஒரு ஃபீல் இல்லை. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எமோஷ்னலி கம்ப்ளீட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லைங்க ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், இன்னும் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் ஹைலி கனெக்டட், மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி கனெக்டட். இந்த ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் லாயலாக நின்றுட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் மேலே பயங்கரமாக நீங்கள் பயங்கர அட்டாச்மெண்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கொடுத்த ஸ்நேகம் உண்மை, லவ்வை தவிர நான் இதில் எந்த தப்புமே நான் பண்ணலையே. நான் வந்து ஸ்நேகித்தேன், ஒரு உண்மையான காதல் கொடுத்தேன். ஸோ அதை தள்ளி நான் என் லைஃப்பில் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. ஓகே. பட் இவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கலை. ஓகே. ஸோ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல், நைட்டு டைம்லாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு ஃபியரும் உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ண பெரிய ஒரு தப்பு என்னென்னா, நம்ம உண்மையாக இருந்துட்டோம். உண்மையாக நம்ம அவங்கள ஸ்நேகிச்சதை தவிர நம்ம வேறு எந்த ஒரு தப்பு பண்ணலை. ஸோ இந்த ஒரு பர்சன் இல்லாமல் உங்களுக்கு எமோஷ்னலி ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் என்னை தவிர வேறு யாராவது அவங்க லைஃப்பில் சூஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை சூஸ் பண்ணாமல் போயிடுவாங்களா, ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்களா, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஒரு ஃபியர் உண்டு. நைட்டி டைம் நம்மளோட லைஃப்பில் வந்து டோட்டலாக மறந்துடுவாங்களா, இல்லை வருவாங்களா, அந்த ஒரு ஃபியர் உண்டு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த பர்சன் கூட பயங்கரமாக கனெக்டட். ஓகே. பட் நீங்கள் ரொம்ப லாயலான பர்சன், உண்மையான பர்சன். அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் உயிரே போகணும், அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ட்ரூவான ஒரு பர்சன் நீங்கள். ஓகே. இப்போ எங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன் உண்டு. ஸோ அந்த அடிக்ஷனால் உங்களுக்கு ஒரு ஃபியரும் உண்டு. இவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, மறந்துடுவாங்களா. உங்கள் மைண்டுக்குள்ளே உண்மையாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரூவாக தானே நான் இருந்தேன். ஸோ எனக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். இந்த பர்சனை ட்ரூவாக ஸ்நேகிச்சு தள்ளி நான் வேறு எதுவும் என் லைஃப்பில் பெருசாக பண்ணலையே. ஒரு உண்மையான காதலை கொடுத்துட்டு என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சனோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆஃபர் உண்டு. ஆஃபருக்கு எந்த ஒரு குறையில்லாத ஒரு பர்சன் தான் இவருக்கு லைஃப்லேயும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது இன்னொரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட ஃபேமிலி தனியாக இருக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டு உண்டு. உங்களையும் தேர்ட் பார்ட்டியையும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஃபுல்லி கம்பேர் பண்ணிட்டு உண்டு. எல்லா விஷயத்துலேயும் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஃபினான்ஷியலி கம்பேர் பண்ணிட்டு உண்டு, அன்பில் கம்பேர் பண்ணிட்டு உண்டு, அழகில் கம்பேர் பண்ணிட்டு உண்டு, ஸ்நேகத்தில் எல்லாத்துலேயுமே இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. கம்பேர் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்போர்ட்ஸை ஸ்பாயில் ஆக்கிட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஓகே. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி இந்த பர்சனோட வேல்யூ இந்த பர்சனுக்கு மனசிலாயிட்டு இல்லை. இவரோட பவர் இவருக்கு மனசிலாயிட்டு இல்லை. இவர் சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து மேபி ஃபேமிலி இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கிற பட்சத்தில் இவர் சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் இவருக்கு என்னோட ஃபேமிலி சொல்கிறது வேத வாக்கு. ஓகே. ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. ஃபேமிலி சொல்லி கொடுக்குறது வேத வாக்கு. அதை தள்ளி இவர் லைஃப்பில் இவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டார். ஃபேமிலி இவரை பொறுத்த இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேமிலி சொல்லுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஃபேமிலி எப்பவுமே நமக்காக தான் இருக்காங்க. ஃபேமிலி பண்ணுறது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான். ஸோ இவரோட அப்போ ஃபேமிலி என்ன சொன்னாலும் இவர் கேட்பார். ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியாக இருக்கட்டும், அது இன்னொரு போஸ்ட்டாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி இங்கே கண்டிப்பாக நமக்கு உண்டு. அப்போ ஃபேமிலி உங்களை பற்றி நிறைய தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம்.
ராங்காக உங்களை பற்றி கேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் எல்லாத்தையும் கேட்பார். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலி சொல்கிறது வேத வாக்குல்ல. உங்களை பற்றி என்ன சொல்கிறது, உங்களை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை இவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்க, அது ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும். ஸோ 2 வாட்டி உங்களை பற்றி சொல்லும்போது மைண்ட் பண்ணலையாக இருக்கும், 3 வாட்டி சொல்லும்போது மைண்ட் பண்ணலையாக இருக்கும். ஸோ 10 வாட்டி உங்களை பற்றி ஒருத்தவங்க சொல்ல 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 நம்ம ஒரு வாட்டி கேட்க ஆரம்பிச்சிடுவோம்ல. ஸோ அதே மாதிரி இவர் உங்களை பற்றி யாராவது ராங்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது இவர் கேட்டிருக்காரு, அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவர் ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டு உங்களையும் இன்னொரு பர்சனை வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க உங்களையும் இவரோட ஃபேமிலி வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவங்களை சூஸ் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கோம், இல்லைங்க தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு பர்சனாக. அப்போ தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும், இல்லைங்க ட்ரீம் காணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். நைட்டில் உறங்கக்கூடிய டைம்லையாக இருக்கட்டும், ஃப்ரீ டைம்லையாக இருக்கட்டும், ஃபுல்லி இவர் ஓவர் திங்கிங் அண்ட் கம்பேரிஷனோட எனர்ஜி. ஓகே, ஸோ இவங்க கூட நான் இருந்தால் என் லைஃப் எப்படி இருக்கும், என் லைஃப் நல்லா இருக்குமா, இல்லைங்க கஷ்டப்படுமா, இல்லைங்க இவங்க கூட இருந்தால் என் லைஃப் எப்படி இருக்கும். அப்போ இவரோட இவர் ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவர் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இப்போ என்ன சொல்கிறது, மணி விஷயத்தில் கம்பேர் பண்ணிட்டு உண்டு, ஸ்நேகத்தை கம்பேர் பண்ணி எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணி இவர் ஆட்டோமேட்டிக்காக இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் கம்பேரிஷன் பண்ணும்போது மேபி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்நேகம் இவருக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம். ஸ்நேகத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையா இருக்கும். ஓகே, ஃபுல்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டியை விட உங்ககிட்ட ஸ்நேகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இருந்தாலும் உங்களை பற்றி யாரோ சொல்கிறாங்க, கேட் பண்ணி இவர் கேட்டிருக்காரு. ஓகே, அப்போ கேட் பண்ண ஒருத்தவங்க 10 வாட்டி சொல்லும்போது நம்ம ஒரு வாட்டி கேட்பலாம். அதே மாதிரி சொல்ல இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கு, உங்களை பற்றி இவங்க தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தன்னோட ஒரு விஷயம் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்குதுன்னா அதில் வரக்கூடிய பாசிட்டிவாக நெகட்டிவ் சைடு பார்த்து நம்ம ஒருத்தவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இவர் என்னென்னா அடுத்தவங்க என்ன சொல்லி கொடுக்குறோம் அதை கேட்பார். ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஃபேமிலி சொல்கிறது வேத வாக்கு, ஃபேமிலி என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வழங்க ஒரு பர்சன். அப்போ ஃபேமிலி இப்போ உங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இவர் அதை மைண்டுக்குள்ளே எடுத்துருப்பார். ஸோ உங்களை பற்றி ஆட்டோமேட்டிக்காக தப்பாக திங்க் பண்ணியிருப்பாங்க, உங்களை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்க சொல்கிறது கேட்குறனால இந்த மேபி மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் தொலைச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு 2 குழந்தை இருக்கலாம். ஸோ கடைசி கரண்ட்ஸ் இந்த பர்சனோட கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஆனால் உங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நான் உண்மையான ஸ்நேகத்தை தானே கொடுத்தேன், நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக தானே இருந்தேன், ஒரு உண்மையான அன்பை கொடுத்து நான் என் லைஃப்பில் ஏமாந்து போயிட்டேனே. ஓகே, அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. ஓகே, அப்போ எனக்கு உண்மையான அன்பை கொடுத்து நான் ஏமாந்து நிற்கிறேன், இதுக்கு மேலே நான் என் லைஃப்பில் என்ன பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பர்சன் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட், இந்த பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக கனெக்டட், உங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ஒரு ஃபியரும் உண்டு, என்ன ஆகும், வருவாங்களா வரமாட்டாங்களா, வேறு யாரையும் சூஸ் பண்ணிடுவாங்களா, கையை விட்டு போயிடுமா, அந்த ஒரு ஃபியரும் உண்டு. உண்மையான ஸ்நேகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு நாளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அதில் பகலும் இருக்குது, இருட்டும் இருக்குது. ஓகே, ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போதே அதில் பகலும் இருக்குது, இருட்டும் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, இருட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டார்க்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ காலம் மாறிட்டு உண்டு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் நமக்கு லைஃப் லாங் இருக்குன்னு கிடையாதுல்ல. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருந்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் வரைக்கும் உங்கள் சுச்சுவேஷன் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சுச்சுவேஷனுங்கிறது மாறும், காலம் எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தீங்க, உண்மையான காதலை கொடுத்துட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த சுச்சுவேஷன் மாறிட்டு உண்டு, காலம் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு இது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்துருக்குது. ஸோ இப்போ காலம் மாறிட்டு உண்டு, அந்த சக்கரம் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கிட்டு உண்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்குது உங்கள் லைஃப்பில். ஏன்னா
ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, உண்மையான காதலை கொடுத்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, காதலை கொடுத்து நான் உண்மையாக தானே நான் இருந்தேன், என் லைஃப்பில் நான் வேறு என்ன தப்பு பண்ணி உண்மையான காதலை கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவரபுளாக காலம் கரங்கி வருது, சக்கரம் கரங்கி வருது. இப்போ அந்த சுச்சுவேஷன் இந்த போர்ஷனை அனுபவிக்கிறாரு, இது வரைக்கும் அனுபவிக்கலைங்க, இனி அனுபவிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு டவர் கார்டு வந்துடும்ண்டு. ஸோ கோபுரம் எப்படி இடிஞ்சு செதறிட்டு உண்டோ ஸோ அதே மாதிரி இந்த போர்ஷன் இடிஞ்சு செதறிட்டு உண்டு. மேபி அது வெளியே காட்டிக்கலையே இருக்கும், பட் இந்த போர்ஷன் உள்ளுக்குள்ளே இவர் இடிஞ்சிட்டு உண்டு. ஏன்னா ஒரு உண்மையான இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, பக்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷனோட கண்ணை வந்து மூடிடலாம், ஓகே, இறைவனோட கண்ணை வந்து ஒருபோதும் மூட முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, அது வந்து மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் படித்த இறைவனுக்கு தெரியும். ஏன்னா படித்த இறைவனோட கண்ணை ஒருபோதும் மூட முடியாது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு படித்த இறைவனுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் நெருங்கிடுச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா உண்மையானவங்களை காயப்படுத்தினா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஏமாந்து போயிட்டீங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஏமாந்து போயிட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, அவங்க உங்களை எமோஷ்னலாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா ஓகே, அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, கண்டிப்பாக கடவுளோட கண்ணை ஒருபோதும் மூட முடியாது. ஸோ தப்பு பண்ண யாராக இருந்தாலும் கர்மா ஃபேஸ் பண்ணி தான், அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், ஸோ தப்பு பண்ண யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கர்மா உண்டு. ஸோ கடவுளோட கண்ணை மூட முடியாது, அதனால இவங்களுக்கு தண்டனை வரும் கண்டிப்பாக, அது கிடைக்குது. இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கிற கேரக்டராக இருந்தீங்க, எப்போவுமே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டராக இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இவர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இவர் இடிஞ்சு செதறிட்டு உண்டு. ஓகே, ஆனால் இவர் வெளியே காட்டிக்கல, மேபி உங்களோட பார்வைக்கு அது தெரியலையா இருக்கும், பட் இவர் உள்ளுக்குள்ளே இவரே கோபுரம் இடிஞ்சு செதறின மாதிரி இவர் இடிஞ்சு செதறிட்டு உண்டு. ஏன்னா கடவுளோட பார்வையில் இங்கே யாருமே தப்ப முடியாது. ஸோ நீங்கள் ஏமாந்துட்டீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அதே மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஏன்னா கர்மா உண்டு, தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் இங்கே கர்மான்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ இன்றைக்கி இவர் இடிஞ்சு செதறிட்டு உண்டு. ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உண்டு. அதுக்கான இந்த போர்ஷன் லைஃப்பில் லெசன் படிக்கிறதுக்கும் இவர் பண்ண கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உண்டு. இவர் மேபி இவர் இப்போ இவர் ஃபேமிலி வேத வாக்கு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும், அடுத்தவங்க சொல்கிறது கேட்கக்கூடிய கேரக்டராக இருந்தீங்க. இப்போ எல்லாருக்கிட்டே இருந்தும் இவர் பாடம் நிறைய படிச்சுட்டு அவங்க மூலமாகவே இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு காரணமே உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏதாவது உங்கள் 2 பேருக்கு ஏதாவது வேலையில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்சியஸ்னஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவருக்கு தெரியுது, எஸ் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு வலி வேதனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுக்கு முழுக்க நம்ம தான் காரணம். நம்ம பண்ண விஷயங்கள், நம்ம பண்ண துரோகங்கள், நம்ம பண்ண ஏமாற்றங்கள். அந்த போஸ்ட்னா நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உண்மையான ஒரு போஸ்ட் அந்த அளவுக்கு நான் காயப்படுத்தினேன். இன்றைக்கி என் லைஃப்பை இந்த அளவுக்கு இடிஞ்சு செதுறிட்டுனா அதுக்கு நான் பண்ண ஒரு விஷயம் தான் இன்றைக்கி காரணம். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு வந்துடும். இல்லை கான்சியஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, கர்மா ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட வேல்யூ அவருக்கு மனசில் ஆகுது. ஏன்னா இப்போ என்ன சொல்லுது, இவர் இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஆறுதல் கிடைச்சா இவருக்கு நல்லாயிருக்கும். அப்படி ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லும்போது ஓகே, இவர் வந்து உங்களோட வேல்யூ இவருக்கு மனசில் ஆகுது. சரி, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு நம்ம லைஃப் டோட்டலாக இடிஞ்சு செதறிட்டு இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெயின் அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவங்க என் கூட இருந்தாங்கன்னா ஸோ நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஒரு ஹீல் ஆகிருப்பேன் நான். ஓகே, ஹீல் ஆகிருப்பேன். பட் இன்றைக்கி இவங்க இல்லையே,
அப்படி யோசிக்கிற டைம் தான் உங்களோட வேல்யூ இந்த பர்சனுக்கு மனசிலாகுது. ஸோ என் லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், எனக்கு எல்லாத்துலேயும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் என் கூட இருந்தாங்க. பட் இன்றைக்கி நான் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்க யாரும் எனக்கு கண்டுக்கலை. ஸோ முழுக்க முழுக்க என் லைஃப்பில் இருக்கக்கூடிய வழியை நான் தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி நினைக்கும் போது இவர் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த ஸ்நேகமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் ஒருத்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும் இவருக்கு மைண்டில் உண்டு. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ உங்களோட எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களே. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது, உங்கள் சைடில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ அதை வாட்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இந்த பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட வேல்யூ இவருக்கே மனசில் ஆகலாம். ஓகே, இவரோட பவர் இவருக்கு தெரியலை. நான் சொன்ன மாதிரி இவர் ஸ்டார்டிங்லேருந்தே இவர் ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதே வேத வாக்கா நினச்சி அதை கேட்டே நடந்திருப்பார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லா வாட்டியும் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, இவர் ஒரு ஆக்ஷன் இவர் எடுத்துக்க மாட்டார். ஓகே, அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா எப்போ பிரேக்கப் ஆனாலும் இவங்க தானே ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டும், வருவாங்க, எங்கே போயிடுவாங்க, ஆக்ஷன் எடுத்துகிட்டு இவர் வரட்டும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவர் நிற்கிறாரு. இவருக்கு எல்லாம் தெரியுது, பட் ஆக்ஷன் நீங்கள் எல்லா வாட்டி நீங்கள் தானே எடுப்பீங்க. ஸோ இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதுங்க, எந்த ஒரு காரணத்துக்கு மறுபடியும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதுங்க. ஏன்னா இவரோட வேல்யூ இவருக்கே இவர் நினச்சி இவரால் ஆக்ஷன் எடுக்க முடியாதா, இவர் நினச்சி இவரோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாதா? ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ண வழி தான் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் நினச்சா இவருக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும், பட் இவருக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டும். இவரோட வேல்யூ இவருக்கு மனசில் ஆகலை. இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா அந்த ஒரு பர்சன் தான் நம்மளோட பவர், அவங்க எப்போவுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இவருக்கு இவரோட வேல்யூ மனசில் ஆகிறத இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்க நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்சனை சேசிங் பண்ணக்கூடாது, இந்த பர்சனுக்கு டிட்டாச்மெண்ட் ஆகணும், நீங்கள் உங்களே ஃபோக்கஸ் ஆகணும், செல்ஃப் லவ் பண்ணணும், கொஞ்சம் கூட மைண்டே கொடுக்கக்கூடாது. நீங்கள் மைண்டே கொடுக்காம இருந்தால் தான் இவர் ஆக்ஷன் எடுப்பார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இழந்திருப்பீங்க, உங்களோட வேல்யூ நீங்கள் இழந்திருப்பீங்க, உங்களை நீங்கள் சீராக ஆக்கியிருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காம முழுக்க எந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ எப்பவும் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் எல்லா டைமும் ஆக்ஷன் எடுத்தனாலே ஆகும். இன்றைக்கி இவங்களே வரட்டும்னு இவர் நிற்கிறாரு. அப்போ ஒரு வாட்டி இவர் ஆக்ஷன் எடுக்கணும்ல, அப்போ தானே உங்களோட வேல்யூ மனசிலாகும். அப்போ இவர் ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கில் வரும். ஓகே, அப்போ இவர் ஒரு வாட்டி தான் ஆக்ஷன் எடுக்க வைங்க, அது உங்களோட கையில் தான் இருக்குது. திரும்பியே பார்க்காதுங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு உங்கள் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டே இருங்க. பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னோட்டு போங்க, ஒரு பின்னாடி நடந்தால் திருப்பி பார்க்காதுங்க. ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது அப்படி நடந்ததாகவே இருக்கட்டும், முன்னோட்டு போயிட்டே இருங்க. இவ்வளோ திமிரு, இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகும். இவர் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு வாட்டி இவர் ஆக்ஷன் எடுத்தால் தான் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுப்பாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வச்சுட்டு ஸோ அவங்க 2 பேரும் சேரும்போது அந்த இடத்த ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் கம்யூனிகேஷன் பண்ணுவார கேட்டால் அப்போஸ் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இவர் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு இவர் ரெடி ஆகிட்டு உண்டு. டபுள் மைண்டு. ஓகே, டபுள் மைண்ட். சம்டைம் உங்களை பற்றியான பாசிட்டிவான ஒரு திங்கிங் வரும்போது, உங்களை பற்றியான நல்ல விஷயங்கள் வரும்போது ஆக்ஷன் எடுக்கணும், கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு எண்ணம் உண்டு. பட் இருந்தாலும் இவருக்கு உங்களை பற்றி அவ்வளோ நம்பிக்கை, இந்த பர்சன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபியர் இருக்குது, இவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. பட் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ட்ரஸ்ட் உண்டு. இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், இவங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க, இவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்க வச்சால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இந்த பர்சன் உங்களுக்கு கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதுவும் உங்களோட கையில் தான் முழுக்க இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் திரும்பி பார்க்காதுங்க, சேசிங் பண்ணாதுங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் ரிலேஷன்ஷிப் கூட இல்லாமல் நம்ம வாழலாம், ஒரு காதல் இல்லாமல் கூட நம்மளால் வாழ முடியும்.
புருஷன் இல்லாமல் வாழலாம், பொண்டாட்டி இல்லாமல் வாழலாம், பட் மணி இல்லைங்கி வாழ முடியாது. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பே நினச்சி 24/7 நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கெரியரில் ஸ்பாயில் ஆகி போயிடுவீங்க, மணியில் டவுன் ஆகி போயிடுவீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வாழலாம், காதல் இல்லாமல் வாழலாம், புருஷன் இல்லாமல், பொண்டாட்டி இல்லாமல், மணி இல்லாமல் வாழ முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போயிட்டுருங்க. அவங்க எப்போ அவங்களுக்கு தேவை அந்த டைம் இவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டும், பட் ஷோராக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்க ஃபாஸ்ட்டாக வரதும் ஸ்லோ வரதும் அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு காட்டுங்க. முன்னாடி மாதிரி நான் உனக்கு அவைலபிள் கிடையாது, முன்னாடி தான் உனக்கு 24/7 அவைலபிளாக இருந்தேன், பட் இப்போ நான் அவைலபிள் கிடையாது, இப்போ நான் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், என் லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னோட்டு போங்க. இவன் ஆக்ஷன் சீக்கிரமாக எடுப்பார். ஓகே ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நான் சொன்ன மாதிரி இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நினச்சி ஒருத்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வேண்டாமா, ஒரு டபுள் மைண்டடாக இருக்கார் இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு க்ரோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடந்த கெட்ட கெட்ட விஷயங்களை நீங்களும் இக்னோர் பண்ணணும், அவரும் இக்னோர் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் சேர்ந்துட்டு பழைய விஷயங்களை காட்டி மறுபடியும் சண்டை தான் வரும் உங்களுக்குள்ள. ஸோ முன்னாடி நடந்த விஷயங்களை மறந்துடுங்க. ஒரு விஷயம் நேற்று நடந்து போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது, நடக்க போகிறத பாருங்கள். அப்போ முன்னாடி இந்த போஸ்ட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, அழ வச்சாங்க, காயப்படுத்தினாங்க, ஓகே விட்டுடுங்க, மறந்துடுங்க. ஓகே மறந்துடுங்க, அதை ரிலீஸ் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் நடக்க போகிறத பாருங்கள். ஸோ அது இவர் மறக்கணும், இவர் மறக்கக்கூடிய டைமில் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, அது ஆக்ஷன் யூனிவர்ஸாகவே ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறது, நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சக்கரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இறங்கி வந்திருக்குது. ஒரு டிவைன் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அது யூனிவர்ஸ் ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க. அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த டைம் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் சேசிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவைலபிள் இல்லைன்னு காட்டிக்கோங்க, உங்களை நீங்கள் முன்னோட்டு போயிட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.